நான் உங்க டாக்டர் ஷெஃப் டிகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோம்பேறி சிக்கன். சோம்பேறி சிக்கன் அப்படின்னு பாக்குறீங்களா? நிறைய பேச்சுலருக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆனா வந்து சமைச்சும் சாப்பிடணும்னு ஒரு சில பேச்சுலர்ஸ்க்கு முக்கியமா ஆசை இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க யாரா வேணாலும் இருக்கணும். சமையல் பண்ணனாலும் ஒரு சில சோம்பேறித்தனம், சமையல் பண்ணனாலும் சில சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா அது நிறைய பிளானிங் பண்ணணும். குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு எத்தனை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சு பண்ணி ஒரு அருமையான ஒரு சிக்கன் பண்ணுறது தான் சோம்பேறி சிக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் இன்வென்ட் பண்ண ரெசிபி தான். இப்போ சமீபத்தில் ஜெய் சார் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு சோம்பேறி சிக்கனான. அதுக்கப்புறம் தான் வந்து இது ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் நானே ரிசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். சோம்பேறி சிக்கன்லாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது தான் சோம்பேறி சிக்கன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக வந்து ஒரு ரீமேக் பண்ணி பண்ணுறது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த எபிசோட். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நான் ஒரு 1 kg எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பவுலில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 tablespoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட இப்போ வந்து ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ்ட் ஆனியன் நான் ஆட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா 2 teaspoon ஆஃப் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஒரு 1/2 teaspoon மஞ்சள், கொஞ்சமா மிளகுத்தூள், ஒரு 1/2 teaspoon சீரக பவுடர், 1/2 teaspoon धनिया पाउडर, 1 teaspoon धनिया पाउडर, और 1 teaspoon चिल्ली पाउडर. கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும், அதனால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ண போதும். முக்கியமாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கணும். இந்த பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சு சாப்பிடணும், வீட்டில் பார்ட்டி பண்ணணும், இல்லை டெய்லியாக இருக்கணும் பேச்சுலர்ஸ்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து சமைக்கவும் தெரியாது. அவங்க பண்ணுறது அதிரடி சமையல். அதுக்கு ஒரு டிஃபைன், அதுக்கு ஒரு இன்னொரு மாற்று பெயர் தான் இந்த சோம்பேறி சிக்கன். ஸோ இந்த சோம்பேறி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டமால்ட்டுமே பண்ணுறோம். ஒன்றும் பெரிய ஒரு பிளானிங்லாம் கிடையாது. இருக்கிறத எடுத்து போட்டு அப்படியே சமைச்சு கொதிக்க விட்டு எடுக்கிறது தான் சோம்பேறி சிக்கன். இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னடா அது வெங்காயம் அதுக்கு தான் எல்லாரும் பண்ணுவாங்க, அப்படியே பண்ணுறீங்க செஃப்னு தான் பார்க்குறீங்க. நம்ம பேசிக்கிற மாதிரி ஒரு ஆத்தென்டிக் சோம்பேறி சிக்கனுக்கான ரெசிபி. இதை பார்க்குறவங்க நிறைய பேர் விரும்புவாங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் கணக்கு விடுறாங்க. ரொம்ப நிறைய ஒரு சமைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோம்பேறி சிக்கனுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி மிக்சிங் பண்ணலாம் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போயிடுறேன். இப்போ வந்து எலுமிச்சை முக்கியமாக வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கணும், சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது. எஸ், இப்போ இந்த சோம்பேறி சிக்கனில் எலுமிச்சை ஜூஸ் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் ஆயில் ஆட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes குக் பண்ணிடணும். இது ஒரு ட்ரையான ஒரு சிக்கன் தான், காட்டு மாதிரி இருக்கும். இது வந்து குக்கிங்கே தெரியாத போது வந்துடலாம். இந்த அளவுக்கு
வந்து ஈஸியான ஒரு சிக்கன் உங்களே சுவையாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரே பேச்சுலர்ஸ்க்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் இந்த சோம்பேறி சிக்கன். சோம்பேறி சிக்கன் எப்படி வந்து பார்க்கலாமா? நீங்களே சமைச்சு சாப்பிடலாம். பேச்சுலர்னாலே பசங்க என்கிட்ட பேசுவாங்க, ஆனால் பேச்சுலர் கிராஸ் பண்ணிருக்குல்ல வெங்காயம் தக்காளி வந்து அவங்களே நானே பண்ணுற ப்ராசஸ் சமைச்சு பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. சவுத் இண்டியன் அப்புறம் குக்கிங் தெரிஞ்சவங்க பார்க்கறதுக்கு ஃபைனல் அவுட்புட்டு ஆனால் நம்ம பண்ணுறதுலாம் வந்து கமாண்டிலே செஞ்ச சமையல் தான் இருக்குது. சிக்கன் தான் வந்து ரொம்ப மனமாக இருக்குது. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சோம்பேறி சிக்கன் சோம்பேறித்தனமாக கொத்தமல்லி போடுறோம். அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டாச்சு. மக்களே, இந்த வந்து சோம்பேறி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டம் இல்லாத ரிலாக்ஸ்டாக டமால் டிமின்னு பண்ணுறது உண்மையிலே சுவையாக இருக்குது. இந்த சோம்பேறி சிக்கன் ஒரு மஸ்ட் ட்ரை உங்கள் வீட்டில். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப். இந்த சோம்பேறி சிக்கன் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.